வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். ஒரு காலத்தில் இந்தியாவின் 3வது பரபரப்பான விமான நிலையமாக இருந்த சென்னை இன்று தனது 5வது இடத்தை தக்க வைத்துக் கொள்ளவே திணறி வருகிறது. சென்னை விமான நிலையத்திற்கு என்னதான் ஆனது? சமீபத்தில் வெளியான இந்திய விமான நிலையங்கள் ஆணையத்தின் மே 2026க்கான போக்குவரத்து புள்ளி விவரங்கள் அதிர்ச்சியூட்டும் சில உண்மைகளை வெளிப்படுத்தியுள்ளன. சென்னை சர்வதேச விமான நிலையத்தின் தரவரிசை படிப்படியாக சரிந்து வருகிறது. டெல்லி, மும்பைக்கு அடுத்தபடியாக இருந்த சென்னை ஏற்கனவே பெங்களூரு மற்றும் ஹைதராபாத் ஆகிய நகரங்களிடம் தனது இடத்தை பறிகொடுத்துவிட்டது. தற்போது 5வது இடத்தில் இருக்கும் சென்னையை மிக குறைந்த இடைவேளையில் கொல்கத்தா விமான நிலையம் துரத்தி கொண்டிருக்கிறது. எந்த நேரத்திலும் சென்னை தனது 5வது இடத்தையும் இழக்கக்கூடும் என்ற அபாயம் எழுந்துள்ளது. இந்த வீழ்ச்சிக்கு மிக முக்கிய காரணங்களாக கூறப்படுவது மோசமான பயணிகள் வசதிகள், ஓடுதள நெரிசல் மற்றும் பல முன்னணி விமான நிறுவனங்கள் தங்களது சேவைகளை நிறுத்தி வருவதுதான். மேற்காசிய நெருக்கடிக்கு பிறகு ஏர் இந்தியா நிறுவனம் தனது முக்கிய சர்வதேச மற்றும் உள்நாட்டு வழித்தட சேவைகளை சென்னையிலிருந்து நிறுத்தியுள்ளது. அதேபோல ஸ்பைஸ் ஜெட் நிறுவனமும் தனது செயல்பாடுகளை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளது. ஆனால் அதற்கு இணையாக புதிய விமான சேவைகள் எதுவும் சென்னைக்கு வரவில்லை என்று குமுறுகின்றனர் பயணிகள். மே 2026 புள்ளி விவரங்களின்படி சென்னை 13,025 விமான இயக்கங்களுடன் 1.90 மில்லியன் பயணிகளை கையாண்டுள்ளது. ஆனால் கொல்கத்தாவோ 12,080 விமான இயக்கங்களுடன் 1.87 மில்லியன் பயணிகளை கையாண்டு சென்னையை விட வெறும் 3,400 பயணிகள் மட்டுமே குறைவாக உள்ளது. குறிப்பாக சென்னையின் உள்நாட்டு பயணிகள் எண்ணிக்கை கடந்த ஆண்டை விட 6.2% சரிவடைந்துள்ளது. அதே நேரத்தில் கொல்கத்தாவின் உள்நாட்டு போக்குவரத்து 4% வளர்ச்சி கண்டுள்ளது. மற்றொரு புறம் அண்டை மாநிலமான ஹைதராபாத் 17,306 விமான இயக்கங்கள் மற்றும் 2.55 மில்லியன் பயணிகளுடன் சென்னையை விட பல மடங்கு உயர்ந்து தனது எல்லையை விரிவுபடுத்தியுள்ளது. விமான போக்குவரத்து நிபுணர்கள் மற்றும் பயணிகள் தரப்பில் சென்னையில் குறுக்காக அமைந்துள்ள 2 ஓடுதளங்களால் இனி கூடுதல் விமானங்களை இயக்க முடியாது என்றும், பரந்தூர் புதிய விமான நிலைய திட்டம் தள்ளி போவது பின்னடைவு என்றும் கவலை தெரிவிக்கின்றனர். இருப்பினும் தற்போது நடைபெற்று வரும் டாக்ஸிவே மற்றும் ஒருங்கிணைந்த புதிய முனைய பணிகள் முழுமையாக நிறைவடைந்தால் சென்னை விமான நிலையத்தின் செயல்பாட்டு திறன் மீண்டும் பழையபடி மேம்படும் என்று அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். ஆனால் கொல்கத்தாவோ 12,080 விமான இயக்கங்களுடன் 1.87 மில்லியன் பயணிகளை கையாண்டு சென்னையை விட வெறும் 34,000 பயணிகள் மட்டுமே குறைவாக உள்ளது.